வணக்கம், நான் ஜஸ்டிஸ். இன்றைக்கி வீடியோ கான்செப்ட் வந்து சோஃபா நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது அதில் வர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து சோஃபா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு உள்ளே வந்து ஃபைபர் ரெக்ரானை ஃபில் பண்ண மாதிரி நல்லா புசு புசுன்னு ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக குஷன்ஸு சோஃபாலாம் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் அது வந்து உள்ள மைக்ரோ ஃபைபர் இல்லை ஸ்ட்ராங்கான ரெக்ரான் வச்சுருந்தாலும் கூட ஒரு 6 மந்த்லேயே டவுன் ஆகிரும். அது ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னாலும் பேக் போன் நல்லா பெண்ட் ஆகும், டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன விஷயம்னா, ஃபோம் வாங்குறீங்க. இந்த ஃபைபர் குஷன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் கூட விற்றுட்ருக்காங்க. அது உள்ளே ஒன்றுமே இல்லை, ஃப்ரேம் எல்லாமே வீணாக போயிடும், நாளைக்கு ரீஒர்க் பண்ண முடியாது. ஒரு 6 மந்த்து ஆனால் கூட அது டவுன் ஆகிரும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நல்லாவும் இருக்காதுங்க. ஏன்னா வாங்கி யூஸ் பண்ணவங்கக்கிட்ட பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் அதில் உட்காந்தாலும் ஃபஸ்ட்டு ஹீட் வரும், அடுத்து வந்து கண்டிப்பாக டிஸ்க்கு பிரச்சனை வரும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் படுக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் நம்ம போன் வந்து பேக் போன் நல்லாவே ப்ரெஷருக்கு சென்டர் பாயிண்ட் இறங்கி பெயின் அதிகமாகும், டவுன் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் குழி விழும். அது வந்து ரொம்ப ஒரு 6 மாதம் கழித்து பார்க்குறக்கே நல்லா இருக்காது. அடுத்தது ஃபோம் குஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கேரண்டியோ வாரண்டியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்ல ஹை டென்சிட்டி இருக்கிற ஃபோம் குஷன்ஸு நல்ல பிராண்டட் வாங்கினாலும் கூட ஒரு 5 இயர்ஸ் வருமாங்கிறது டவுட்டு. அதில் ஹீட் வரக்கு சான்ஸ் அதிகம். அப்புறம் வந்து ரொம்ப லோ கிளாஸ் ஆளுங்க வாங்குறது இந்த ரோட் சைடில் 5,000 6,000 இல்லை 15,000-20,000க்கெல்லாம் வாங்குறீங்க. அந்த மாதிரி சோஃபா குஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே மோசம். கீழே வந்து டேப் மாதிரி அடித்து ஸ்டாப்லர் வச்சு அடிச்சுட்டு வேஸ்ட் ரீப்பர்கள்லாம் போட்டு மேலே வந்து ஏதோ ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு குஷன் இல்லை ஈபி ஷீட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அது ரீஒர்க் பண்ணலாம், ஆனால் ஃப்ரேம் உடஞ்சது, அந்த கட்டை உடஞ்சதுன்னா வேஸ்ட்டு, குப்பையில் போடுறது கூட ஆகாது அந்த மாதிரி மெட்டீரியல். இது எல்லாத்துக்கும் மேலே தான் நம்ம லேட்டெக்ஸுடைய ப்ரீமியம் லேட்டெக்ஸ் குஷன். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டெக்ஸுங்கிறது ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலேயே லைஃப் வரும். சம்டைம்ஸ் 5 அடி அந்த இருக்கிற அந்த சோஃபாவில் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம், ஹீட் வரக்கு சான்ஸே கிடையாது. 90 டென்சிட்டியில் இருக்கிற ஹார்ட் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு காடா கவர் ஃபர்னிஷிங் கிளாத் போட்டிங்கன்னா போதும். மினிமம் ஒரு 10 to 13 இயர்ஸ்க்கு ஃபேப்ரிக்கும் லைஃப் வர மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கே நீங்கள் வந்து ஒரே ஒரு 2 தடவை ஃபேப்ரிக் மாற்றுறீங்க, அவ்வளோதான். மொத்தமாகவே ஃபஸ்ட்டு ஒரு கவர் போடுறீங்க, அப்புறம் ஒரு கவர், அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு லாங் டைம் உழைக்கும், ஹீட்டு பிரச்சனை வராது, மெயின்டெனன்ஸ் கிடையாது. தண்ணி கிண்ணி பட்டாலும் ஃபேன் போட்டு ட்ரை பண்ணிடலாம். இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்டு. இப்போ வந்து சொல்லப்போனால் ஒரு சோஃபா ஒரு 30,000க்கு வாங்குறீங்கன்னா குஷனே 40,000 வந்துடும், அந்தளவுக்கு வரும். அதாவது குஷன் வந்து 25,000 தான், ஃபேப்ரிக்கும் அந்தளவுக்கு நீங்கள் நல்ல குவாலிட்டியெல்லாம் போடணும். அப்படி பண்ணிங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா சோஃபா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 சோஃபா வாங்குறீங்க, 5 வருஷத்தில் உடையுது, மறுபடியும் 30,000 வாங்குறீங்க. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு ஒன்று தான். 20 வருஷத்துக்கு நம்மளது உழைக்கும். சோஃபா தேவை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், நம்ம லேட்டெக்ஸ் குஷன் ட்ரை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இண்டோ ஃப்ரெஞ்ச் பிராண்ட்லேயே லேட்டெக்ஸ் குஷன் வருது, 10 இயர்ஸ் கேரண்டியோடு வரும். அதோடைய பிக்சர்ஸும் போட்டிருக்கேன். எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.